ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்த இந்த ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. அண்ட் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்கர் பங்க்னு சொல்லிட்டு சிங்கப்பூரோட கவுன்சில் ஜெனரலா இன்னைக்கு தளபதியை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மீட்டிங்கான ரீசன்லாம் தெரியல. மேபி டிவிக்கே ரிலேட்டடா இருக்கலாம், ஆர் கேஷுவல் மீட்டிங்கா இருக்கலாம். அண்ட் தளபதிக்கு சில வருஷங்களுக்கு மூவி ஷூட்டிங்லாம் எதுவும் இல்லாததால ஹேர் ஸ்டைல் அண்ட் லுக்லாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி கேஷுவலா வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு என்ன லுக் ப்ரிஃபர் பண்ண போறாருன்னு பார்க்கலாம். பட் ஃபிட்னஸ்லாம் விட மாட்டாரு, அப்படியே மெயின்டைன் தான் பண்ணுவாரு. ஏன்னா ஒரு பக்கம் இவ்வளோ வருஷங்கள் டிசிப்ளினா இருந்ததால அதை மாத்திக்க முடியாது. அண்ட் ஆல்சோ சினிமாவை தாண்டி பாலிடிக்ஸ்க்கும் ஃபிட்னஸும் முக்கியம். பிரச்சாரத்தப்போ நிறைய நடக்கணும், நிறைய நிக்கணும், எல்லா ஊர்களுக்கும் நான் ஸ்டாப்பா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் தளபதி ஆகஸ்ட்ல இருந்தே தமிழக வெற்றி கழகத்திற்கான சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் ரீசெண்டா ஆதவ் அர்ஜுனா அவர்களும் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஒரு மேடையில. அதாவது இன்னும் 1 மாசத்துல தமிழகம் முழுக்க தளபதி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு. தென் அந்த நிகழ்ச்சியில ஒரு நபர் ஆதவ் அர்ஜுனா அவர்கிட்ட சர்க்கார்ல வந்த மாதிரி தளபதி நல்லது செய்வாரா அப்படின்ற மாதிரி ஒரு அமைச்சரான கேள்விக்கு அதை தாண்டி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான ஒரு ரிப்ளை தான் கொடுத்திருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அண்ட் சர்க்கார் படத்துல தளபதி சிஇஓ பதவியே வேணான்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ்க்கு வருவாரு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ரியல் லைஃப்ல அந்த மாதிரி தான் சினிமாவை வேணான்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராரு. ஸோ அந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருந்தா கூட ரொம்ப படத்தை கம்பேர் பண்ணக்கூடாது. அண்ட் சுற்றுப்பயணம் முதல் கட்டமா டெல்டா ஏரியாஸ்ல தான் நடக்க போகுது. ஸோ டிவிகேயோட நெக்ஸ்ட் மிகப்பெரிய ஒரு சம்பவமா அதுதான் இருக்க போகுது. ஸோ காத்திருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.